வாய்ஸ் ஆஃப் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 11 உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ். ஸோ நீங்க யார்கிட்டயாவது ஒரு உதவிக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த உதவி கிடைச்சா நான் நல்லபடியா என்னோட லைஃப்ப அடுத்த கட்டமா நகர்த்த முடியும் அப்படிங்கிற நிலை இருந்துச்சு அப்படின்னா, டெஃபினட்டா உங்களுக்கு அதுக்கான சப்போர்ட்டிவ் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள். ஒரு முயற்சி எடுக்கிறேன். அது எனக்கு சக்சஸ் நோக்கி கொண்டு போகும். அதுக்கான ஒருத்தவங்களோட உதவி தேவை அப்படின்னா, நிச்சயமா அது கிடைக்கிறதுக்கான பிராப்தி. இதுல பார்த்தீங்க அப்படின்னா, வீட்ல இருக்கவங்க நமக்கு மன நிம்மதி அப்படிங்கிறது இன்னொரு பக்கமும் எடுத்துக்கலாம். ஸோ மன நிம்மதிக்கு வீட்ல இருக்க எல்லாருமே சப்போர்ட்டிவா இருந்தா தான் நம்மளால நிம்மதியாவே இருக்க முடியும். இன்றைய நாள்ல உங்க குடும்பத்திலேயும் ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம். உங்கள புரிஞ்சுக்காம இருக்காங்க அப்படின்னா, இன்றைய நாள் புரிஞ்சுக்கக்கூடிய நிலைகள் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம நெறைய ரிலேட்டிவா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், இவங்களோட சேர்ந்து மகிழ்ச்சிகரமா கொண்டாடக்கூடிய ஒரு நிலை. ஒரு பயங்கர சப்போர்ட்டிவ் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாரியான ஒரு வார்த்தைகள் நீங்க இன்றைய நாள்ல கேட்கக்கூடிய தருணம் இருக்கும். ஒரு படிக்கிற குழந்தைங்களுக்கு நான் எதிர்பார்க்குற மாரி சீட் கிடைக்குமா? நிச்சயமா அதுக்கான சப்போர்ட்டிவ் அப்படின்றது கிடைக்கிற மாதிரியான நிலை இருக்கும். வேலை செய்ற இடத்துல உங்களுக்கான ஒரு சப்போர்ட்டிவா ஒருத்தவங்க அடுத்த கட்டமா நகர்த்துறதுக்கு ஒரு முயற்சி எடுக்குறீங்க அப்படின்னா, டெஃபினட்டா அப்படி ஒரு பெர்சன நீங்க மீட் பண்ணுவீங்க. ஸோ இன்றைய நாள் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அதனால தயக்கமே இல்லாம உங்களோட முன் வச்ச கால எக்காரணத்துக்கு கொண்டும் பின் வைக்காம ஒரு நம்பிக்கையோட நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா, இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ நீங்க இன்னைக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய பறவைகள் கூட்டமா வானத்துல பறக்கிறத பார்ப்பீங்க. அப்படி பார்க்குறீங்கன்னா, ஏஞ்சல்ஸ் உங்க கூட பாசிட்டிவா இருக்காங்க அப்படிங்கிறத உங்களால உணர முடியும். அப்படி உணரும் பட்சத்துல, தேங்க் யூ ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 111 நம்பர கமெண்ட் பண்ணுங்க.